வணக்கம் டீச்சர்ஸ். இசிர் பாலஜெகன் கந்தசாமி. பிஓ ட்ரை பண்ண டீச்சர்ஸ்க்கான டெய்லி டெஸ்ட்டில் இன்றைக்கி நம்ம டெஸ்ட் பார்க்க ஆரம்பிச்சலாம். முதல்ல தமிழ் பார்ட் 2ல் கட்டுரை இலக்கியம் இதிலிருந்து ஒரு 10 கேள்விகள். முதல் கேள்வி பாருங்கள். டேஸில் ஹண்டர் குழு முதலில் பெண் கல்விக்கு பரிந்துரை செய்தது எந்த வருஷம்? ஆன்சர் பாருங்கள். டி ஆன்சர் 1882. இந்த அறிக்கையின்படி பார்த்திங்கன்னா மராட்டிய மாநிலத்தில் ஜோதிராவ் பூலே, சாவித்ரிபாய் பூலே இவங்க 2 பேரும் இந்த இணையர்கள் என்ன சொல்கிறது முதல்ல பெண்களுக்கான பள்ளியை இவங்க ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்றது ஒரு மெசேஜ். ரெண்டாவது, பெண் கல்வியின் அவசியத்தை வலியுறுத்தி அதற்காக போராடிய நோபல் பரிசு பெற்ற வீர சிறுமி யார்? பெண் கல்வியின் அவசியத்தை வலியுறுத்தி. ஆன்சர் பாருங்க. ஏன் சார் மலாலா. இவங்க வந்து பாகிஸ்தானை சேர்ந்தவங்க. இப்போ இதுக்காக அந்த போராட்ட களத்தில் இறங்கினப்போ எங்களுடைய வயசு பார்த்திங்க அப்படின்னா 12 வயசு தான். அப்போ என்ன வருஷம் அப்படின்னா 1997. மூணாவது, தனித்தமிழ் கட்டுரை என்னும் நூலை இயற்றியவர் யார்? தனித்தமிழ் கட்டுரை. சிஎன் சார் நீலாம்பிகை அம்மையார். நீலாம்பிகை அம்மையார் இவங்க வந்து மறைமலை அடிகளார் இருக்கிறாங்களா, அவங்களுடைய மகள் தான் இவங்க. நாலாவது, டேசாம் ஆண்டு சாரதா சட்டம் கொண்டு வரப்பட்டது. எந்த ஆண்டு சாரதா சட்டம்? ஏன் சார் 1929. ஆக்சுவலி இது எதுக்காக கொண்டு வந்தாங்கன்னா, பெண்கள் முன்னேறதுக்கு தடையாக இருந்தது எது அப்படின்னா குழந்தை திருமணம் தான். குழந்தை இதை சின்ன வயசில் கல்யாணம் பண்ணி வச்சுறது தான். ஸோ இதை வந்து தடுக்கிறதுக்காக 1929 சாரதா சட்டம் கொண்டு வந்தாங்க. அஞ்சாவது, சுயமரியாதை சுடர் என்று சிறப்பிக்கப்படுபவர் யார்? சுயமரியாதை சுடர். சிஎன் சார் பெரியார். வெண்தாடி வேந்தர், பகுத்தறிவு பகலவன், தெற்காசியாவின் சாக்ரட்டிஸ் இதெல்லாம் வந்து அவருடைய சிறப்பு பெயர்கள். வைக்கம்பீரர் இதெல்லாம். ஆறாவது, டேஸில் ஈவேராவுக்கு பெரியார் என்னும் பட்டம் வழங்கப்பட்டது. எப்போ பெரியார் என்னும் பட்டம்? ஏன் சார் 1938 நவம்பர் 13 சென்னையில் நடந்த அந்த பெண்கள் மாநாட்டில் வந்து பெரியார் அப்படின்ற பட்டம் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது. 1970 பார்த்திங்க அப்படின்னா யுனெஸ்கோ அப்படின்ற அந்த மன்றம் வந்து யுனெஸ்கோ மன்றம் அப்படிங்கிற அமைப்பு தந்தை பெரியார் என்ன சொல்லுவாங்க, தெற்காசியாவின் சாக்ரட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதை பாராட்டியிருப்பாங்க. ஏழாவது, சுயமரியாதை இயக்கம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு எது? சுயமரியாதை இயக்கம். சிஎன் சார் 1925. இவர் நடத்தின இதழ்கள் பார்த்திங்கன்னா குடியரசு, விடுதலை, உண்மை, ரிவோல்ட் இதெல்லாம் சொல்லலாம். ஆங்கில இதழ் ரிவோல்ட்டுங்கிறது. எட்டாவது, அயோத்திதாசரின் இயற்பெயர் என்ன? அயோத்திதாசரின் இயற்பெயர். டிஎன் சார் காத்தவராயன் அப்படிங்கிறது அவருடைய இயற்பெயர். ஆக்சுவலி இந்த பெயர் ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தில் இவர் பிறந்ததுனால இவருக்கு பள்ளி பருவத்திலே பல இன்னல்கள் இவருக்கு இருக்கும். அயோத்திதாச பண்டிதர் அப்படிங்கிறவர்கிட்ட இவர் கல்வியும் சித்த மருத்துவம் கற்றுக்கிட்டார். அதனால் இவர் அவருடைய குருவோட பேர் வச்சுட்டார். 9வது, குறிப்பிட்ட ஒரு இலக்கியம், தலைப்பு அல்லது கருத்து தொடர்பான தகவல்களை திரட்டி தரும் மென்பொருள் கருவிக்கு டேஸ் இந்த பெயர். மென்பொருள் கருவி, சாஃப்ட்வேர். ஏன் சார் தகவல் பெருவி. 10வது, ரவீந்திரநாத் தாகூர் டேசாம் ஆண்டு தனது கீதாஞ்சலி என்ற நூலுக்கு இலக்கியத்திற்கான நோபல் பரிசு பெற்றார். எந்த ஆண்டு? பிஎன் சார் 1913. அதே மாதிரி ஆல்பிரட் நோபல் அப்படிங்கிற பேரில் 1895 இந்த நோபல் அறக்கட்டளை வந்து இந்த நோபல் பரிசை கொடுத்துட்ருக்கு. ஸோ அதில் இவர் வாங்கினது சிறப்பு. அடுத்து, விலங்கியல் இருந்து மரபியலும் பரிணாமமும் பால் பொருட்கள் இதில் கோழி வளர்ப்பு, மீன் வளர்ப்பு இருந்து ஒரு 10 கேள்வி. முதல் கேள்வி பாருங்கள். பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம் டேசாம் நாள் அறிமுகப்படுத்தப்பட்டது. எந்த நாள், எந்த வருஷம்?
சி ஆன்சர் 2016 பிப்ரவரி 18. அதாவது இந்தியன் கவர்மெண்ட் பார்த்திங்கன்னா வேளாண் பயிர் காப்பீட்டு திட்டம் அப்படிங்கிறது இந்த திட்டத்தோடைய பேர். இந்த திட்டத்தின் கீழ் என்னென்னா மத்திய அரசு விவசாயிகளுக்கு அது பண உதவியும் பயிர் காப்பீடும் கொடுத்துட்ருக்கு. 12 மலை முருங்கையின் தாவரவியல் பேர் என்ன? மலை முருங்கைக்கு ஆன்சர் பாருங்கள். ஏன் சார் செஸ்பானியா அக்குலிட்டா. அதே மாதிரி குரோட்டோலேரியா ஜென்சியா இது வந்து பார்த்திங்கன்னா சணலுக்கு உண்டான தாவரவியல் பெயர் சணல். அடுத்து செஸ்பானியா ஸ்பீசியோசா இது வந்து அகத்திக்குண்டான தாவரவியல் பெயர். 13 மக்காச்சோளம், பார்லி, ஓட்ஸ் மற்றும் சோளம் போன்ற தாவரங்களின் மீது நோய் தடுப்பு உரமாக டேஸ் பயன்படுத்தப்படுகிறது. ஆன்சர் பாருங்கள். சீன் சார் அசோஸ்பைரிலம். இதுக்கு என்ன ஒரு ஸ்பெஷல்னா வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய நைட்ரஜன் வந்து பயன்படுத்தக்கூடிய திறன் இதுக்கு இருக்குது. 14 ஆயுர்வேத மருத்துவத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? ஆயுர்வேத மருத்துவம் ஏன் சார் சரகா சம்ஹிதான்னு சொல்லுது. அதே பதஞ்சலி இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா யோகாவுக்கு இது வந்து யோகா. 2வது ஹிப்போக்ரேட்ஸ் புக்ராத் அப்படின்னு சொல்லக்கூடிய இது வந்து யுனானி. அகஸ்தியர் இது வந்து சித்தா. 15 நன்னாரியில் இருந்து தயாரிக்கப்படும் மருந்து எது? நன்னாரி. டிஎன் சார் டெர்பின். இதனுடைய தாவரவியல் பேர் பார்த்திங்கன்னா ஹெமிடெஸ்மஸ்ன்னு சொல்கிறது. இதனுடைய வேர்கள் தான் வந்து பயன்படுத்துகிறோம் டெர்பின்க்கு. இது வந்து என்னென்னா பாக்டீரியா தொற்று, வயிற்றுப்போக்கு இதுக்கெல்லாம் பயன்படுத்தும். 16 காளான்கள் டேஸ் என்ற பூஞ்சைகள் பிரிவை சார்ந்தவையா? காளான்கள் டேஸ் என்ற பூஞ்சை. ஏன் சார் பெசிட்டியோ மைசிட்ஸ் அப்படிங்கிறது. ஆக்சுவலி இந்த காளானில் வந்து புரதச்சத்து இருக்குது, நார் சத்து இருக்குது, வைட்டமின்கள் இருக்குது, தாதுக்கள் இருக்குது. அதனால் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இது வந்து கிட்டத்தட்ட 3000த்துக்கும் அதிகமான காளான் வகைகள் இருக்குது. அதில் பட்டன் காளான், அகரிகஸ் பைஸ்பாரஸ்ன்னு சொல்கிறது, சிப்பி காளான், வைக்கோல் காளான் இதெல்லாம் வந்து நம்ம நார்மலாக நடைமுறையில் பயன்படுத்திகிட்டு இருக்கோம். 17 டேஸ் என்ற காளான் பொதுவாக லிங்லி என அழைக்கப்படுகின்றது. டேஸ் என்ற காளான் டிஎன் சார் கானோடெர்மா லூசிடம் அப்படிங்கிற காளான் பொதுவாக லிங்லி அப்படின்னு சொல்கிறது. இது வந்து ஸ்டிராய்டு இந்த மாதிரியான டெர்மினாய்டுகளை உருவாக்குது. இதில் நிறைய மனிதர்களுக்கு நன்மை கொடுக்குதுன்னு சொல்கிறாங்க. அது உடலுக்கு தேவையான அந்த ஆக்சிஜனை அதிகப்படுத்துது, அந்த ஆற்றலையும் கொடுக்குது அப்படின்றது ஒரு தகவல். அடுத்து பாருங்கள் 18 மண்ணில்லா நீர் ஊடக தாவர வளர்ப்பு முறை டேஸ் என்றால் விளக்கப்பட்டது. ஏன் சார் ஜீலியஸ் வான்சாக்ஸ். அதாவது இவர் 1980 இதை பற்றி விளக்கியிருப்பார். அதாவது ஜெர்மனி தாவரவியலாளர். இதாவது விதையில்லா வெள்ளரி, அதேமாதிரி தக்காளி இந்த மாதிரி வணிக ரீதியாக உற்பத்தி செய்யறதுக்காக இந்த முறை ரொம்ப வெற்றிகரமாக பயன்படுத்திட்டு வராங்க. 19 டேஸ் இனங்களை சார்ந்த மாடுகள் கரடுமுரடான பகுதியில் உழுது சரி செய்யும் வேலைகளுக்கு செய்ய உருவாக்கப்பட்டவை. எந்த வகையான மாடுகள்? ஆன்சர் பாருங்கள். பி ஆன்சர் பர்கூர் மாடுகள். ஈரோடு மாவட்டத்தில் பவானி தாலுக்காவில் இருக்கிற பர்கூர் மலைப்பகுதியில் இந்த இனங்கள் இருக்குது. இந்த இனங்கள் சார்ந்த மாடுகள் கரடுமுரடான பகுதியில் உழுது சரி செய்யுது. அதேமாதிரி உம்பளச்சேரி மாடுகள் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஈரம் மிகுந்த பகுதிகள், ஈரமாக இருக்கக்கூடிய பகுதிகளில் உழவு தொழில் செய்கிறதுக்காக இது பயன்படுத்துகிறாங்க. 20 பசுந்தாள் தீவனங்கள் கிடைக்காத வேளையில் கால்நடைகளுக்கு டேஸ் எனப்படும் பதனம் செய்யப்பட்ட தீவனத்தினை கொடுக்கலாம்.
ஆன்சர் பாருங்கள், சி ஆன்சர். சிலேஜ் அப்படிங்கிறது பேர். சிலேஜ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, இந்த பசுக்களுக்கு கொடுக்கக்கூடிய அதிகமாக ஈரப்பதம் இருக்கக்கூடிய அந்த நொதிக்க வச்ச உணவு அது. இதில் பார்த்திங்கன்னா பசும்புல், அதே மாதிரி சோளம், தானியங்கள், களைகள், இந்த மாதிரி பச்சை தாவரங்களை பயன்படுத்தி தயார் பண்ணுறாங்க இதை. தாவரவியல் பார்ட் 2ல தாவர நோயிலிருந்து உற்பத்தி கேள்விகள். முதல் கேள்வி பாருங்கள், E4PSC குடும்பத்தில் டேஷ் பேரினங்கள் உள்ளன. E4PSC ஆன்சர் பி ஆன்சர். 214 பேரினங்கள் இருக்குது. ஏறத்தாழ 5600 சிற்றினங்கள் இருக்குது. 22வது ஜட்ரோஃபா தாவரத்தில் 2 அடுக்கிற்கு டேஸ் மகரந்தத்தால் என்று அமைந்துள்ளன. ஜட்ரோஃபா ஏன் சார் 4 மகரந்தத்தாள் இருக்குது. ரிசினஸ் தாவரத்தில் 5 மகரந்தத்தாள்கள் இருக்குது. 23 உறைந்த நீர் படிகங்கள் குவிந்த எண்ணெய் ஆற்றல்களை அவற்றின் மீது செலுத்தும் போது அதற்கேற்றாற்போல் தனது வடிவத்தை மாற்றிக்கொள்வதை கண்டுபிடித்தவர் யார்? சீன் சார் மசாரு எமோட்டோ. அதாவது மார்பின் அப்படின்ற ஆல்கலாய்டு தான் முதல்ல கண்டுபிடிச்சாங்க. 24 பிரைட்ரிச் மிச்சர் முதலில் சீல் செல்லின் நியூக்ளியஸிலிருந்து புரதமல்லாத பொருள் பிரித்தெடுத்து அதற்கு டேஸ் என்று பெயரிட்டார். டிஎன் சார் நியூக்ளியன். 25 தட்டைப்பயிறு எந்த நோய்க்கு எதிரான எதிர்ப்பு தன்மை பெற்றது? தட்டைப்பயிறு ஆன்சர் பாருங்கள், சி ஆன்சர் பாக்டீரியா கருகல் நோய் அப்படிங்கிற ஆன்சர். ரகம் பூசா கோமல். இப்போ கருப்பு அழுகல் நோய் இது பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவருக்கு பூசா சுப்ரா, பூசா பனிப்புன்னு சொல்கிறது. இலை மற்றும் பட்டை துரு நோய் இது கோதுமைக்கு ஹிம்கிரி அந்த ரகம். 26 விரும்பத்தக்க ஊட்டச்சத்துக்களான வைட்டமின்கள், புரதங்கள் மற்றும் கனிமங்கள் நிறைந்த பயிர் தாவரங்களை உற்பத்தி செய்ய பயன்படுத்தப்படும் அறிவியல் முறை டேஸ் எனப்படும். விரும்பத்தக்க ஊட்டச்சத்துக்களான ஆன்சர் பாருங்கள், ஏன் சார் உயிரூட்ட சத்தேற்றம். இது மூலமாக உருவாக்குன சில பயிர் ரகங்கள் பார்த்திங்கன்னா லைசின் அப்படின்ற அமினோ அமிலம் இருக்கக்கூடிய அந்த கலப்பின மக்காசோளங்கள், அது புரோட்டீனா, சக்தி, ரத்னா இதெல்லாம் பயன்படுத்துறது. 27 பேசியோலஸ் முங்கோ என்ற உளுந்து ரகம் எங்கிருந்து அறிமுகம் செய்யப்படுது? பேசியோலஸ் சார் சீனா. 28 சடுதி மோட்டத்தை தூண்டும் காரணிகள் டேஸ் எனப்படும். ஆன்சர் பாருங்கள், பி ஆன்சர் மியூடாஜென்கள்னு சொல்லப்படுது. அதாவது ஒரு உயிரினுடைய டிஎன்ஏவுடைய அந்த நியூக்ளியோய்டு வரிசையில் திடீர்னு வரக்கூடிய அதே சமயம் பாரம்பரியத்துக்கு உட்படக்கூடிய அந்த மாற்றம் சடுதி மாற்றம் அப்படின்னு சொல்லப்படுது. 29 கலப்பின சேர்க்கை மூலம் உயர்தர பண்புகளை உடைய கலப்பினங்களை உற்பத்தி செய்வது டேஸ் எனப்படும். கலப்பின சேர்க்கை மூலம் ஏன் சார் ஹெட்ரோசிஸ்ன்னு சொல்கிறது. 30 மனிதர்களில் எந்த வைட்டமின் உற்பத்திக்கு பீட்டா கரோட்டின் ஜீன் தேவைப்படுகிறது? பீட்டா கரோட்டின் சி ஆன்சர் வைட்டமின் ஏ. உடைய சாதனை பார்த்தீங்கன்னா கோல்டன் ரைஸ், அதாவது வைட்டமின் ஏ குறைபாட்டை தவிர்க்கக்கூடியதுன்னு சொல்கிறது. வேதியியல் பார்ட் 2ல் கார்பன் அதன் சேர்மங்கள் நைட்ரஜன், ஆக்சிஜன் மற்றும் சல்பர்லேருந்து உற்பத்தி கேள்விகள். முதல் கேள்விங்க, தாமர எண்ணெயிலிருந்து வனஸ்பதி உற்பத்தி செய்யும் செயல்முறையில் முக்கிய பங்கு வகிக்கும் வினை எது? பி ஆன்சர் ஹைட்ரஜன் சேர்க்கை வினை. தாவர எண்ணெய் கெட்டு போகாமல் தடுக்கிறதுக்கு இது உதவுது. 32 கரிமை பெராக்சைடு முன்னிலையில் ஆல்கின்கள் டேஸ் ஒன் சேர்க்கை வினை புரியும் போது
மார்கோனிகாஃப் விதிக்கு எதிரான விளைபொருட்களை தருகின்றன. ஏன் சார் HBr. 93 பேயரின் காரணியுடன் அல்கின்கள் வினைப்பட்டு விசினல் டயால்களை தருகின்றன. இவ்வினையில் டேஸ் நிற கரைசல் வீழ்படிவாக மாறுகின்றது. பிஎன் சார் ஊதா நிற கரைசல். 34 ஒரே கார்பன் அணுவில் 2 ஹாலஜன் அணுக்கள் இருப்பின் அச்சேர்மம் டேஸ் எனப்படும். ஏன் சார் ஜெம் டைஹால்டைட். 35 ஆல்கைன்களை மெர்க்குரி சல்பேட் மற்றும் நீர்த்த கந்தக அமிலத்துடன் H2SO4 முன்னிலையில் 333 கெல்வின் வெப்பநிலையில் வெப்பப்படுத்துவதால் நீரேற்றமடைந்து டேஸ் சேர்மங்களை தருகின்றன. பிஎன் சார் கார்பனைல். 36 ஆரோமேட்டிக் ஹைட்ரோகார்பன் சேர்மம் டேஸ் ஆகும். டிஎன் சார் பென்சீன். 57 ஆரோமேட்டிக் தன்மை என்பது எலக்ட்ரான் அமைப்பினை பொறுத்து அமைகிறது என முன்மொழிந்தவர் யார்? பிஎன் சார் ஹக்கல். 38 டேஸ் முன்னிலையில் பென்சின் புரோமினுடன் வினைப்பட்டு மோனோப்ரோமோ பென்சினை தருகின்றது. சிஎன் சார் AlCl3. 39 நிக்கல் வினையூக்கி முன்னிலையில் 3 மோல்கள் ஹைட்ரஜனுடன் பென்சின் இணைந்து டேஸை தருகிறது. ஏன் சார் வளைய ஹெக்சின். 40 அணுக்களின் அமைவிடங்கள் மாற்றாமல் ஒரு சேர்மத்திற்கு 2 அல்லது மேற்பட்ட அமைப்புகளை எழுத முடியுமானால் அந்நிகழ்வு டேஸ் எனப்படுகிறது. பிஎன் சார் உடனே செயல். இயற்பியல் பார்த்துள்ள வெப்பம் ஒளி மற்றும் ஒளியிலிருந்து உற்பத்தி கேள்விகள். முதல் கேள்வி பாருங்கள், மஞ்சள் நிறத்தின் அலைநிலையின் என்ன? பிஎன் சார் 589.3. அது சிவப்பு நிறத்துக்கு 656.3. 42 நிறமாலையின் 7 வண்ணங்களை ஒன்றிணைத்து வெள்ளை நிறத்தை உருவாக்கலாம் என்று கூறியவர் யார்? விப்ஜியார். சிஎன் சார் சர் ஐசக் நியூட்டன். 43 நிறங்களை பிரிக்கும் முப்பட்டக பொருளின் திறமைக்கு டேஸ் என்று பெயர். ஏன் சார் முப்பட்டகத்தின் நிறப்பிரிகை திறன். 44 கூற்று 1 நிறப்பிரிகை திறன் பரிமாணமற்ற ஒரு எண்ணாகும். கூற்று 2 பிரிகை திறன் முப்பட்டக பொருளின் தன்மையை மட்டும் சார்ந்திருக்கும். சரி சார் கூற்று 1 மட்டும் 2 சரி. 45 முதன்மை வானவில்லில் ஊதாவிலிருந்து சிவப்பு வரை உள்ள வண்ணங்களை பார்ப்பதற்கான பார்வை கோணம் டேஸ் முதல் டேஸ் வரை இருக்கும். சரி சார் 40 டிகிரி முதல் 42 டிகிரி வரை. 46 ஒளியின் அலைநீளத்தை விட மிகவும் குறைவான அளவுடைய அணுக்கள் மற்றும் மூலக்கூறுகளினால் ஏற்படும் ஒளி சிதறலுக்கு டேஸ் என்று பெயர். ஏன் சார் ஆலை ஒளி சிதறல். 47 அலை கொள்கை முன்மொழிந்தவர் யார்?
பி ஆன்சர் கிறிஸ்டியன் ஹைக்கன்ஸ். 48. மேக்ஸ் பிளாங்கின் கருத்துக்களை உறுதிப்படுத்தும் விதமாக ஒளிமின் விளைவை விளக்கியவர் யார்? ஏன் சார் ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன். 49. ஒரே நிலையில் அல்லது ஒரே கட்டத்தில் எதிர்படும் புள்ளிகளை இணைக்கும் முன்புற உரைக்கு டேஸ் என்ற பெயர்? ஏன் சார் அலைமுகப்பு. 50. டேஸ் தத்துவத்தின்படி அலைமுகப்பில் உள்ள ஒவ்வொரு புள்ளியும் இரண்டாம் நிலை அலை குட்டிகளை உருவாக்கும் ஒளி மூலமாக செயல்படும். பி ஆன்சர் ஹைக்கன்ஸ் தத்துவம். சைக்காலஜி இதிலிருந்து பாருங்கள், அதாவது நாட்டங்கள், கவர்ச்சிகள், மனப்பான்மைகள் ஒரு 10 கேள்விகள். முதல் கேள்வி பாருங்கள், செல்டன் உடல்வாக அடிப்படையில் டேஸ் வகை ஆளுமைகளை விவரிக்கிறார்? பி ஆன்சர் 3 வகை, அதாவது சுக விருப்பமுள்ள ஆளுமை, சிந்தனை சார் ஆளுமை, செயல்சார் ஆளுமை. 52. இட் டேஸின் அடித்தளமாகும்? சி ஆன்சர் ஆளுமையினுடைய அடித்தளம்னு சொல்லப்படுது. இதில் வந்து ஈகோ, அப்புறம் சூப்பர் ஈகோ இதெல்லாம் வருதுன்னு சொல்கிறார். 53. ஈகோ என்பது இட்டின் நடவடிக்கைகளை கண்காணிக்கும் ஒரு காவற்காரன் ஆகும். எனவே இது டேஸ் போன்று செயல்படுகிறது. ஏன் சார் ஆளுமை நிர்வாகி. 54. ஆளுமையின் இசைவான வளர்ச்சியில் குறிப்பிடும் போராட்டங்கள், மனவிரைப்பு, விரைப்பு நிலையை குறிக்கும் முயற்சி ஆகியவற்றை விளக்க பிராய்ட் டேஸ் முக்கிய கருத்துக்களை கையாளுகிறார்? சி ஆன்சர் 4. 55. ஆளுமை பற்றிய உளவியற் கொள்கையில் சில டேஸ் எனப்படும்? பி ஆன்சர் சமூக கற்றல் கொள்கைகள். 56. தன்னையே தான் உணர்ந்து ஏற்றுக்கொள்ளுதலை வலியுறுத்தும் கொள்கையும் குறிப்பிடத்தக்கது என்பது யாருடைய கூற்று ஆகும்? ஏன் சார் கார்ல் ராஜர்ஸ். 57. தன் முழுத்திறன் வளர்ச்சியில் ஒவ்வொருவனுக்கும் நாட்டம் உண்டு என குறிப்பிடுபவர் யார்? ஏன் சார் ஆப்ரஹாம் மாஸ்லோ. 58. ஒருங்கிணைந்த ஆளுமை பெற்றவரிடம் டேஸ் சரிசம வளர்ச்சி பெற்றிருக்கும்? ஜீன்ஸ் மேற்கூறிய இணைப்பு, அதாவது அறிவு, மனவளர்ச்சி, செய்திறன். 59. கபால் அளவை யாரால் தோற்றுவிக்கப்பட்டது? ஏன் சார் கால். 60. உடற்கூறு அளவைகளையும் நடத்தை கூறுகளையும் உற்று நோக்கி மதிப்பிடுதல் டேஸ் எனப்படும்? பி ஆன்சர் புறவய முறை. இங்கிலீஷ் பார்ட்டில் அமெரிக்கன் இங்கிலீஷ் டெஸ்ட் ஒரு 10 கொஸ்டின். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், வாட் இட் கின்ஸ்பர்க் seek psychological help before writing Howl and America? C answer to help acquit him of his debts and handle depression and guilt over his lifestyle choices. 62. How does Ginsberg utilize Time magazine in his poem America? B answer as a critique of Americas.
reliance on media and its control over public emotion. 63. What does Ginsberg used to symbolize his national resources? B answer, Arjuna, millions of genitals and unpublishable literature. 64. What historical context influenced Ginsberg reference to Asia Rising? A answer, the victory of the Communist Party of China in 1949. 65. How are the jet plans and mental institutions characterized in the analysis? B answer, as stark comparisons questioning technological progress versus inhuman treatment. 66. Which event later challenged the widespread assumption that a Catholic could not be elected President of the United States? B answer, the election of John F. Kennedy. 67. Why does Ginsburg use colloquial speech and incorrect grammar? B answer, to mock uneducated individuals who follow blind patriotism. 68. What is the Ginsburg primary goal when using lines like Russia want to eat us alive? C answer, to make fun of American paranoia regarding communism. 69. In his poem America, how does Ginsberg characterize his childhood memories of Communist Party cell meetings? B answer, as angelic, sentimental, and sincere. 70. To whom does the narrator say, I have given you all and now I am nothing? C answer, America. Okay, teachers. In the test, thank you.